சேலம் அருகே திமுக நிர்வாகியின் உதவியுடன் தனியார் பள்ளிக்கு பாதை அமைப்பதற்காக விவசாய நிலங்களை அழிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த வலசையூர் சர்கார்மேடு பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு பாதை அமைக்க வேண்டும் என்பதற்காக அதையொட்டி இருக்கக்கூடிய நீரோடை பகுதியில் விவசாய பயிர்களை அப்புறப்படுத்தி சாலை அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த நீரோடை பகுதியில் உள்ள விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக ஒன்றிய செயலாளர் தூண்டுதலின் பெயரில் அதிகாரிகள் செயல்படுவதாகவும் பயிர்களை சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க நீர்வழி தடத்தை யாரும் தடை செய்யாதுங்கன்னு சொல்லி நாங்க கேட்குறோம். ஆனா அந்த நீர்வழி தடத்தை எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி ரோடு போடணும்னு சொல்லி தனியார் ஸ்கூலுக்காக ஒரு ரோடு போடணும்னு சொல்லி எங்களையும் மிரட்டி கொலை மிரட்டில் விடுறாங்க. மற்ற யாருதையும் இது தொந்தரவு செய்யறதில்ல. கொஞ்சம் நிலம் மட்டும் அதை எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் ஸ்கூல் காம்பவுண்ட் எல்லாமே இருக்குது, ஸ்கூலும் கட்டி இருக்கிறாங்க. ஆனா அது யாரும் சட்டப்படி எதுவும் கேட்கறது இல்லை. ஸ்கூலுக்குள்ள ஓடை இருக்குது, ஆனா அதை யாரும் அதையே அகற்ற போறது இல்லை. இந்த ஏழைங்க கிட்ட இருக்கிறது மட்டும் தான் பிடிங்கி ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது சேலம் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட கவர்மெண்ட் அதிகாரிகளும் இதுக்கு துணை போறாங்க. அந்த பள்ளி நிர்வாகத்துக்காக வேண்டிதான் உள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீர்வழி சாலையில எப்படி சாலை போடுவாங்க? நீர்வழி சாலையில ரோடே போட முடியாது. மாடு மேய்ச்சிக்கலாம், ஆடு மேய்ச்சிக்கலாம், மனுஷன் நடந்துக்கலாம். இவங்க தடம் போட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிட்டு யாருன்னே தெரியல, எங்கிருந்து வராங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாளைக்கு வராங்க, ரோட்ல நின்று அறுத்துருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க எங்களை. நாங்கள் எப்படி இங்கே குடியிருக்கிறது, எப்படி வாழ்றது? இங்கே